என்னுடைய குலதெய்வம் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கின்ற மகாமாரியம்மன் தான். நாங்க வேற ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு போய் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்ய முடியாது. அதனால அந்தந்த குலதெய்வங்கள் யூசுவலா அவர்களுடைய பூர்வீக ஊர்ல இருக்கிற அந்த திருமேனியோடு சம்பந்தப்பட்டிருக்கும். கிரகஸ்தர்கள் அனைவரும் இந்த உணர்விலே சந்நியாசம் பழுக்காத பரமானுபூதி பழுக்காத கிரகஸ்தர்கள் அனைவரும் தங்களுடைய மரபுகள் படி உயிரோடு இருக்கின்ற முன்னோர்கள், இறந்துவிட்ட முன்னோர்கள், குலதெய்வம், குலகுரு போன்ற மரபுப்படி என்னென்ன கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னை நம்புகின்ற பக்தர்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி. உங்களுடைய குல வழக்கப்படி உங்கள் குலதெய்வங்களுக்கு பலி பூஜை செய்து வழிபடுகின்ற வழக்கம் இருக்குமானால், நீங்கள் ஒரு கிரகஸ்தராக இருப்பீர்களானால் நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கறது தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க அதை சாப்பிடணும்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பலியிடப்படுகின்ற உயிரினுடைய அந்த உடல், அந்த மாமிசத்தை உண்ணணும்னு நான் சொல்லல. ஏன்னா அவங்களுடைய குலதெய்வங்கள் நீங்க இருக்கிற அந்த மனித நிலையிலிருந்து சற்று உயர்வடைந்த ஒரு தெய்வங்கள், ஒரு நிலையில இருக்கிற தெய்வங்கள். அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு ஜட்ஜ் பண்றது ஜட்ஜ் பண்றதுலாம் நம்மளுக்கு தகுதி இல்ல. நிச்சயமாக நம்மினும் உயர்ந்த நிலையில இருக்காங்க. அதனால உங்களுடைய குடும்பத்தின் பாரம்பரியங்கள், மரபுகளை நீங்கள் கிரகஸ்தராக இருக்கின்ற காலம் வரை நிறைவேற்றுங்கள்.